பல எதிர்ப்புகளையும் மீறி அருண் சீதா கல்யாணத்தை மீனா கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீதாவோட அம்மா அருணோட அம்மா கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. என் மருமகன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன். என் மருமகனுக்கு பிடிக்காத நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என் மருமகன் வந்து என் மகன் மாதிரி எனக்கு வேணுங்கிறது செஞ்சுருக்கா. அதனால நான் அவரை மதிப்பேன். அவர் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு இன்னும் நல்ல மாப்பிள்ளையாக கொண்டு வந்து தருவார்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால நீங்கள் பொண்ணு கேட்டு தான் வந்திருக்குன்னு நினச்சா அந்த எண்ணத்தை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு சீதா ஏமா கம்முனிருமா அப்படின்னு, சீதா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தேவையில்லாமல் மருமகனை சண்டை இழுத்துட்டு இருக்காத, நீங்கள் பேசாமல் இரு, நான் எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. சீதா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு கிளம்பி வரா. அப்போ கிளம்பி வர சமயத்தில் கிளம்பி வரப்போ அருண் இருந்துக்கிட்டு பார்த்துட்டு, ஏங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்றுங்க, நான் வந்து நான் கெட்டவன்ட்டு உங்கள் வீட்டுக்காரர் நினச்சிட்ருக்காரு. அவருக்கு எனக்கு சின்ன சின்ன இடையில வாக்குவாதம் நடந்ததுனால அப்படியே அவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சீதாலாம் கண்டிப்பாக கண்களாமல் பார்த்துக்குவேன். நான் எனக்கு சீதா தான் என் வாழ்க்கையே. சீதாவை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ண விட, சீதாவை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். சீதாவை என்றைக்கு பார்த்தனோ அன்றைக்கி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஐடியாவில் வந்தேன். அதனால் நான் சீதாவை கண்கலகாமல் பார்த்துக்குவேன். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அருண் வந்து சீதாக்கிட்ட கேட்குறாரு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் விரோதத்தை வச்சுட்டு என்னை பழி வாங்குறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் தான் அவரை விரோத விதமாக வச்சு நீங்கள் பழி வாங்குறீங்க. ஆனால் அது இங்கே 2 பேர்த்துக்குள்ளே இடையில ஒன்றுமே இல்லை. நீங்கள் இது வந்து பெரிய விஷயமா நீங்களாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அருண் வந்து, நீங்கள் அப்படி பண்ணி வைக்கலனாலும் சீதா சம்மதம் மட்டும் இருந்தால் போதும், நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்குவேன், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சீதா முடிச்சுட்டு இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறப்ப முத்து நின்றுட்டுருக்காரு. எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சீதா போய் ஸ்டாண்டில் முத்துக்கிட்ட பேசுகிறான். எனக்கு அருணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைங்க, அவர் நல்லவர், நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. என்ன அப்படின்னா, என்னையோட நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தர மாட்டேன்னா, நீயே பார்த்து வச்சவனே நான் கல்யாணம் பண்ண விடமாட்டேன் கண்டிப்பாக. அவன் ரொம்ப மோசமானவன். இப்போ வந்து உங்கள்கிட்ட நல்லவனாக தான் நடிக்கிறான், ஆனால் ரொம்ப மோசமானவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாகிட்ட சீதாட்ட சொல்லிகிட்ருக்காரு. இல்லைங்க, அவர் நல்லவர் தான் அப்படின்னா, அப்போனா நீ என்னை எதிர்த்து என்னை மீறி கல்யாணம் பண்ணலான்னு உனக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்ட்டு, இனிமேல் எங்கிறது தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சீதாவை சொல்லிடுறாரு. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ இல்லாட்டி நம்பிக்கை இல்லைன்னா இஷ்டத்துக்கு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனாரியா மீனா வர காணான்னு சொல்லி பார்த்துட்டு வெளியிலேயே நிற்கிறாரு. மீனா வந்தோடனே வாங்க உள்ள போகலாம் சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னோடனே, இன்னைக்கு கூட என்னை அருண் பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, என்ன சீதா என்ன உண்மையெல்லாம் மறைக்கிற, எங்கிட்ட எதுவுமே இப்போ பேச மாட்டேங்கிற, அவ்வளோ நான் கேவலமாக போயிட்டேனான்னு சொல்லி முத்து சொல்ல, இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், நீ சீதா உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேயாம்மா, நான் கூட போகிறப்ப ஜாதகத்தை 2 கொண்டு போன்னு சொன்னேன், நீ கொண்டு போகவே இல்லை, நீ என்ன நினச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ என்னை எதிர்த்து என்னை மீறி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீ நினைக்கிற, அது நடக்கவே நடக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை நான் செய்ய விட மாட்டேன். அவன் அயோக்கியா, அவனுக்கே பண்ணி வைக்கணும்னு நீயே நான் விரும்புகிறேன், சீதாவை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிட்டு முத்து கிளம்பிடுறாரு. இங்கே ரோஹிணி வந்துட்டு நம்மக்கிட்ட புதுசு பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகேஷ்ன்னு ஜென்ஸ் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போனா யாரோ ஜென்ஸ்கிட்ட பேசுகிறா, நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்மளை விட்டு போயிடுவாளோ என்னமோன்னு கவலையில் உட்காந்துருக்கு.